ஹாய் வெல்கம் ஆல். 2026 வரப்போற எஸ்ஏ எக்ஸாமுக்காக டபுள் ஸ்டார் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லயுமே உளவியல் பகுதிக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருப்போம். இதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக டெஸ்ட் நம்பர் 1 உளவியல் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் யூடியூப்ல ஃப்ரீயாவே நாங்க அப்லோட் பண்றோம். டெஸ்ட் நம்பர் 2ல இருந்து இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் எல்லா வீடியோஸும் அவைலபிளா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் இருக்கும். அதுல ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல பாத்துக்கலாம். இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட்ல நான் கால் பண்ணி நீங்க ஷெட்யூல் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். டெஸ்ட் எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு இருக்கும். ஸோ 1 வீக் உங்களுக்கு படிக்க டைம் இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 உளவியல் டாபிக் என்னலான்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சதவீதம், இன்னொன்னு படங்களை எண்ணுதல். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி நாங்க எடுத்துட்டு போகணும் பாத்தீங்கன்னா, இப்போ சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா மாடலும் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிருப்போம். அதே மாதிரி படங்களை எண்ணுதல் பாத்தீங்கன்னா எல்லா மாடலும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 7/4 சதவீதமாக மாற்றுக. இந்த 7/4 என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பின்னம். ஸோ பொதுவா பின்னத்துல இருக்கிற ஒரு வேல்யூவை சதவீதமா மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பின்னம் கூட நீங்க 100 மல்டிபிள் பண்ணா போதும், அது சதவீதத்துக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்ப இந்த கொஸ்டின்ல 7/4 இருக்கா, இது கூட நீங்க 100 மல்டிபிள் பண்ணா போதும். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணலாமா? 2 × 2 4, 2 × 50 100, அதுக்கப்புறம் 2 × 1 2, 2 × 25 தான் 50. ஸோ 25 × 7 175. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி 175%. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, 250% ஒரு பின்னமாக மாற்றுங்க. இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சதவீதத்துல கொடுத்துட்டு அதை பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஒரு வேல்யூ நமக்கு சதவீதத்துல கொடுத்துட்டு பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்கன்னா அந்த வேல்யூ கூட நீங்க 100 டிவைட் பண்ணா போதும். இந்த இடத்துல அப்போ 250% இருக்கு. இது கூட நீங்க 100 டிவைட் பண்ணா போதுமா? 250 டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல் ஆகும். 5 × 5 25, 5 × 2 10. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 5 டிவைடட் பை 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ சதவீதத்தை பின்னத்துல மாத்தணும்னா டிவைடட் பை 100, பின்னத்தை நீங்க சதவீதமா மாத்தணும்னா இன்டூ 100. தேர்ட் ஒன், இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. பொதுவா நம்ம பேசிக்கா சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மேல நியூமரேட்டர்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை போடுவீங்க. கீழே டினாமினேட்டர்ல ஒரிஜினல் வேல்யூ போடுவீங்க. இன்டூ 100% போட்டா போதும், நம்ம பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல 5 டசன் முட்டை வாங்கியிருக்காரு. ஒரு டசன் அப்படின்றது 12. ஸோ டோட்டலா அவர் 60 முட்டை வாங்கியிருக்காரு. அப்போ ஒரிஜினல்ல நீங்க 60 போடுவீங்களா? கீழே 60 வந்துடும். அதுல 10 முட்டை கெட்டுருச்சு. ஸோ 60ல 10 நீங்க மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 50. இப்போ நல்ல முட்டையோட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நல்ல முட்டை, கெட்டு போகாம இருக்கிற முட்டை. ஸோ 50 நீங்க மேல போடுவீங்க இன்டூ 100%. இதுவே கெட்டு போன முட்டையோட சதவீதம் கேட்டாங்கன்னா மேல நீங்க 10 போடுவீங்க. ஆனா கீழே இதே 60 தான் இருக்கும். ஏன்னா 60ன்றது ஒரிஜினல் வேல்யூ, அது சேஞ்ச் ஆகாது. இங்க கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் 2 × 3 6, 2 × 50 தான் 100. இதுக்கு அடுத்து கேன்சல் ஆகாது. நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 5 × 5 25 வரும். 3ஆல டிவைட் பண்ணும். 3 × 8 24. பேலன்ஸ் 1 வருமா? இந்த 0 இங்க கீழே கொண்டு வருவீங்க. 3 × 3 9. பேலன்ஸ் 1 வருமா? ஒரு 0 இங்க ஆட் பண்ணுவீங்க. 0 ஆட் பண்றதுனால இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் திரும்ப 3 × 3 9. திரும்ப 1 வரும். அப்படியே 83.333 நமக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 0.05% என்பது. ஸோ சதவீதம் அப்படின்னாலே 1/100 அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அப்போ 0.05% இருக்கா? ஸோ பெர்சன்டேஜ் இருந்தாலே நம்ம 1/100 போடலாமா? அப்போ பெர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல நம்ம 100 போட்டுடலாம். அதாவது 1/100. நெக்ஸ்ட் இப்போ பாயிண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ பாயிண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்க ஒரு 100 இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு. ஸோ மேல பாயிண்ட்டுக்கு அடுத்து எவ்வளவு நம்பர் இருக்கோ நம்ம கீழே அவ்வளோ 0 ஆட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் 5/10,000. இதே பேட்டர்ன்ல தான் 0.07% அப்படின்னு எங்க கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2025 எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 0.025 சதவீதமாக மாற்றுக. அதாவது பாயிண்ட் டெசிமல்ல வச்சுட்டு அதை பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஸோ டெசிமல்ல இருந்து நீங்க பெர்சன்டேஜுக்கு மாத்தணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா,
அந்த டெசிமல் கூட நீங்கள் 100 மல்டிபிள் பண்ணால் போதும் பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 0.025 இருக்கா, இது கூட நீங்கள் வந்து 100 மல்டிபிள் பண்ணால் போதும், அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து 25 இன்டூ 100ன்னு இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 2500 அப்படின்னு போட்டுருவீங்க. ஸோ பாயிண்ட்ல இருந்தாலும் நீங்கள் இதே லாஜிக்கை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல வந்து 25 இன்டூ 100 என்னது 2500. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஷின்ல வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, பாயிண்ட்டுக்கு அடுத்து 1, 2, 3 இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர்ல அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 வேல்யூ இருக்கணும். இங்க வந்து 2500 இருக்கா, 2க்கு அடுத்து நீங்க பாயிண்ட் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 3 வேல்யூ வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2.5%, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 17.5% தசமமாக மாற்றுக. சதவீதம் அப்படின்னாலே நமக்கு வந்து 1/100, அப்போ 17.5 டிவைடட் பை 100. இப்போ இதை வந்து நம்ம தசம எண்களா மாற்றணும். ஸோ 0ல இருந்து வெளியே கொண்டு போகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 0 இருக்கு. அப்போ நீங்க மேல வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து எக்ஸ்ட்ராவா 2 வேல்யூ வர மாதிரி செட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து தசமத்துக்கு மாறிடும். ஆல்ரெடி இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கா, நம்ம வந்து 2 இடம் இப்படி மாத்தி இப்படி வைக்கணும். 0.175. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல இதை தான் நம்ம வந்து மாத்தி பார்த்தோம். அதாவது பாயிண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டை திரும்ப வர வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்குறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்தில் இருந்து 8 லட்சமாக அதிகரித்துள்ளது. அதிகரிப்பின் சதவீதம் என்ன? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், கீழே வந்து ஒரிஜினல் வேல்யூ போடுவோம் ஃபர்ஸ்ட். இங்க வந்து 5 வருஷத்துல 5 லட்சத்துல இருந்து, அதாவது 5 லேக்ல இருந்து 8 லேக்கா மாறி இருக்கு. ஸோ அப்போ ஒரிஜினல் வேல்யூ அப்படின்றது இந்த 5 லேக் தானே, அதை வந்து கீழே போடுவீங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இங்க என்ன கேட்கறாங்கன்னு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதிகரிப்பின் சதவீதம் என்ன? அதாவது 5ல இருந்து 8ஆ மாறி இருக்கு, அப்போ 3 லட்சம் அதிகமாயிருக்கு. இதோட சதவீதம் தான் கேட்கறாங்க. அப்போ 3 தான் நீங்க வந்து மேல போடணும். சரிங்களா, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை தான் வந்து நியூமரேட்டர்ல போடுவீங்க. ஸோ அப்போ 5 இன்டூ 1 வந்து 5, 5 இன்டூ 20 தான் 100, 20 இன்டூ 3 வந்து 60. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? ஸோ ஒரு கலவை வந்து 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல 26 வந்து தாமிரம் இருக்கு, மீதி 74 வேற என்னமோ இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, 260 கிராம் வந்து தாமிரம் வேணும்னா எந்த அளவுக்கு வந்து உலோக கலவை வேணும்னு கேட்கறாங்க. அப்போ இதோட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்க. கொஸ்டின்ல இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது தாமிரம் வந்து 260 கிராம் அப்படின்ட்டு. அதாவது இங்க வந்து 26 கிராம் அப்படின்றது தாமிரம், இங்க வந்து 260 அப்படின்றது தாமிரம். ஸோ இது வந்து எவ்வளவு மடங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்டூ 10 மடங்கா மாறி இருக்கு. இது எல்லாமே கொஸ்டின்ல கொடுத்த டேட்டா தான். இப்போ 100 கிராம்ல வந்து 26 கிராம் வந்து தாமிரம் இருந்தா இதையும் நீங்க இன்டூ 10 பண்ணும் போது 1000 கிராம்ல நமக்கு வந்து 260 கிராம் வந்து தாமிரம் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரில் இருந்து, அதாவது 35 லிட்டர்ல இருந்து 50 லிட்டரா மாறுதுன்னு சொல்றாங்க. அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன? போன கொஸ்டின்ல பாப்புலேஷன் பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 35 இன்டூ 100%. அதிகரிச்ச வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ 35லேருந்து 50 வந்து நமக்கு 15 அதிகமாயிருக்கு. ஸோ இந்த 15 மேலே போடுவீங்க. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 5 இன்டூ 3 வந்து 15, 5 இன்டூ 7 வந்து 35. ஸோ நமக்கு வந்து 300/7 வருது. அதை வந்து டிவைட் பண்ணலாம். 7 இன்டூ 4 வந்து 28, பேலன்ஸ் வந்து 20. 7 இன்டூ 2 வந்து 14, பேலன்ஸ் வந்து 6. ஒரு 0 ஆட் பண்றதுனால இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். 7 இன்டூ 8 வந்து 56. ஸோ இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் பாயிண்ட் வச்சு வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது. ஸோ பெர்சன்டேஜ்ல வந்து இந்த மாதிரி இன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே நீ வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி 80 அப்படின்றது வந்து ஈக்குவல் டு. ஸோ அப்போ எக்ஸ் இன் எக்ஸ் சதவீதம் என்பது 25. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், பெர்சன்டேஜ் அப்படின்னாலே 1/100ன்னு தெரியுமா? இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 25. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 100 இந்த சைட் மேலே போகும்போது 25 கூட மல்டிபிள் ஆயிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு
இங்கே ஸ்கொயர் இருக்கு, இந்த சைட் போகும்போது ரூட்டாக மாறிடுமா? ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ள 2500 இருக்கு. 50 இன்டூ 50 தான் வந்து 2500. 50 இன்டூ 50 தான் வந்து நமக்கு 2500. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரே ஒரு 50 மட்டும் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்? எப்பவுமே பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்றது 100% தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிக்ஸ், உங்களுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல, லாபம் நஷ்டம், அதுல வந்து அடக்க விலை அப்படின்றது எப்பவுமே 100% தான் இருக்கும். அந்த டாபிக் வரும்போது நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா இல்லாமையே கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ 48 அப்படின்றது வந்து 32% அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளா சொன்னோம்னா எந்த எண்ணுன்னு கேட்குறாங்களே அந்த எண் தான் வந்து 100%, அதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இந்த 100 இந்த சைட் மேலே போயிடும். 48 இன்டூ 100 ஈக்குவல் டு எக்ஸ் இந்த சைட் மேலே போகும், 32 இந்த சைட் கீழே வந்துடும், டிவைடட் பை 32 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ கேன்சல் பண்ணலாமா? 8 இன்டூ 4 வந்து 32, 8 இன்டூ 6 வந்து 48, 4 இன்டூ 1 வந்து 4, 4 இன்டூ 25 தான் வந்து 100. ஸோ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 25 இன்டூ 6 115 கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 52.5 எண்ணில் அந்த எண்ணின் 20%ஐ காண்க. ஒரு நம்பர், அது நமக்கு என்னன்னு தெரியல, அந்த நம்பரோட 75%க்கும் 60%க்கும் இடையேயான வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 82.5. ஸோ 75% மைனஸ் 60% எவ்வளோ? 15%. 15%ஓட வேல்யூ வந்து 82.5ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணின் 20%ஐ காண்க. அப்போ 20%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இந்த எக்ஸ் இங்கே மேலே போயிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 82.5 அதே இடத்துல இருக்கும். இந்த 20% இங்கே மேலே போயிடும், இன்டூ 20%. இந்த 15% இங்கே கீழே வந்துடும். எக்ஸை மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு மீது எல்லாத்தையும் வேற வேற இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். 5 இன்டூ 3 வந்து 15, 5 இன்டூ 4 வந்து 20. ஸோ 82.5 இன்டூ 4 வரும்போது நமக்கு 330 வரும், டிவைடட் பை 3. ஸோ அப்படியே கேன்சல் ஆகுமா? 3 இன்டூ 110 தான் 330. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ எப்பவுமே பெர்சன்டேஜ்ல ஒரிஜினல் வேல்யூ வந்து 100%, அதை வந்து போட்டுருங்க. இப்போ இந்த 100%ல வந்து 20% கம்மி பண்ணும் போது நமக்கு வந்து 80 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 100ல 20 கம்மி ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 80%. இந்த 80%ஓட வேல்யூ தான் 80ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், 80%ஓட வேல்யூ 80னா 100%ஓட வேல்யூ 100ஆ தான் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இல்லை உங்களுக்கு புரியலன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது அப்படியே 80 கேன்சல் ஆகி நமக்கு வந்து 100 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. ஸோ பெர்சன்டேஜ் டாபிக்ல வந்து இது மாதிரி 2% வேல்யூ வச்சு கொடுப்பாங்க. இதை வந்து நிறைய மெத்தட்ஸ்ல நம்ம போடலாம். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா இல்லாத ஒரு மெத்தடை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி 2-3% வேல்யூ கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் நம்பர் வந்து 100ன்னு எடுத்துக்கோங்க. பெர்சன்டேஜ் வந்து எப்பவுமே 100 தான் பேஸா வச்சு எடுக்கணும். ஸோ 25% அதிகரிக்கப்படுதுன்னா 100 பிளஸ் 25% என்னது? 125%. அதை இது கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பிறகு 20% குறைக்கப்படுகிறது. ஸோ 100ல வந்து 20 கம்மி ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 80%. அதை இது கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரிஜினலா எடுத்த வேல்யூ வந்து 100. ஸோ 100 இன்டூ 125% இருக்கா? ஸோ 1/100 இன்டூ 80 by 100. 0 0 0 0 கேன்சல் ஆகும், 0 0 கேன்சல் ஆகும். 5 இன்டூ 2 வந்து 10, 5 இன்டூ 2 வந்து 10, பேலன்ஸ் 25, 5 இன்டூ 25 தான் 125. அதுக்கப்புறம் 2 இன்டூ 4 வந்து 8. ஸோ நமக்கு வந்து 25 இன்டூ 4 என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 100ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 100ஆ இருந்த வேல்யூ வந்து திரும்ப 100ஆ மாறி இருக்கு. அப்போ என்ன மீனிங்? 1% கூட சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சப்போஸ் 100ஆ இருந்தது இப்போ 90ஆ மாறிடுச்சுன்னா 10% கம்மியாயிருச்சு அப்படின்னு நீங்க போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாளின் எத்தனை சதவீதம் ஒரு மணி நேரம் ஆகும்?
ஸோ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் வேல்யூ கீழே போடுவோம், கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை மேலே போடுவோம், இன்டூ 100%. ஸோ மேலே வந்து நீங்க 1 போட்டுடலாம், ஏன்னா ஒரு மணி நேரத்தோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். கீழே வந்து ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் இருக்கும், அதை வந்து கீழே போடுவீங்க. ஸோ மேலே வந்து நம்ம ஹவர்ல போடுறோம், கீழேயும் நீங்க ஹவர்ல தான் போடணும். சரிங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மேலேயும் கீழேயும் ஒரே யூனிட்ல தான் போடணும். ஸோ கேன்சல் பண்ண முடியாதுன்னு பார்ப்போமா. 2 × 12 தான் 24, 2 × 50 தான் 100, 2 × 6 வந்து 12, 2 × 25 தான் 50. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியல, நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். 25 6, 6 × 4 வந்து 24, பேலன்ஸ் வந்து 1 கிடைக்கும். இங்க ஒரு 0 போட்டனால இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். ஆப்ஷன்ல இது மட்டும் தான் இப்படி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். 6 × 1 வந்து 6, பேலன்ஸ் வந்து 4 கிடைக்கும். 40, 6 6 ஆர் 36, அப்படியே நமக்கு வந்து 4.166ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் கொஸ்டின்ல வந்து 2 மணி நேரம் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டா நீங்க ஈஸியா என்னன்னு சொல்லலாம், 8.32ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த 1 ஹவரோட வேல்யூ மட்டும் நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, அதாவது உங்ககிட்ட ஃபார்முலா நோட் இருந்தா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4.16% அப்படின்ட்டு, இல்லைன்னா 4.17%. ஒரு நாள்ல 10 மணி நேரம் அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மணி நேரம் 4.16னா 10 மணி நேரம் என்னது, இங்க இன்டூ 10 ஆகியிருக்கா. ஸோ ஆன்சர் வந்து 41.6%. இல்ல 5 மணி நேரம் கேட்டாங்கன்னா 4.16 கூட நீங்க 5 மல்டிபிள் பண்ணா 5 மணி நேரத்தோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதை மட்டும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும். ஃபர்ஸ்ட் 250 லிட்டரோட 12% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. ஒரு நம்பரோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இப்போ 250 லிட்டரோட 12% கண்டுபிடிக்கணும்னா அது கூட நீங்க 12% மல்டிபிள் பண்ணா போதும், அதுதான் அதோட ஆன்சர். ஸோ 250 × 12/100, 0 0 கேன்சல், 5 × 2 வந்து 10, 5 × 5 வந்து 25, 2 × 6 வந்து 12, நமக்கு வந்து 30 கிடைக்கும். அதாவது 13 நமக்கு கிடைச்சிருச்சு. 30 லிட்டர் அப்படின்றது வந்து 150 லிட்டர்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிளா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து 150 டோட்டல் இல்லைன்னா ஒரிஜினல் வேல்யூ போடுவீங்க, மேலே வந்து 30. 0 0 கேன்சல், 3 × 5 வந்து 15, 5 × 20 தான் 100. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு அதிகாரியின் சம்பளம் 25% அதிகரிக்கப்படுகிறது. அசல் சம்பளத்தை மீண்டும் பெறுவதற்கு புதிய சம்பளத்தை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும். பெர்சன்டேஜ்ல இது ஒரு டிஃபரெண்டான மாடல். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு இது மாதிரி அதிகமா இருக்கு இல்லைன்னா கம்மியா இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு அதிகாரியோட சம்பளம் வந்து 25% அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து ஷார்ட் கட்கே போயிடலாம். 25%ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பின்னத்துல மாத்தணும். ஸோ பெர்சன்டேஜ்னாலே 1/100, அப்போ 25/100, 25 × 1 25, 25 × 4 வந்து 100. ஸோ அப்போ 25% அப்படின்னாலே அதோட பின்னம் வேல்யூ வந்து 1/4 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி 20% அப்படின்னாலே வந்து 1/5 அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 33.33% வேல்யூ வந்து 1/3. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டெம்ப்ளேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க, 25%னா 1/4 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல இந்த ஹிண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற 1 வந்து அப்படியே வந்துடும் மேல. டினாமினேட்டர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னா இது ரெண்டுத்தையும் நீங்க பிளஸ் பண்ணி போடணும். அது 1ஐயும் 4ஐயும் பிளஸ் பண்ணா 5 வருமா. இதுவே கொஸ்டின்ல வந்து இங்க டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மைனஸ் பண்ணி போடணும். 4 - 1 3ன்னு வரும். இங்க வந்து இன்க்ரீஸ்னு சொன்னாலும் பிளஸ் பண்ணி போடுறோம். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 1/5. 1/5யோட சதவீதம் வந்து இப்பதான் பார்த்தோம் 20%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இல்ல உங்களுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியலனா 1/5 கூட நீங்க 100 மல்டிபிள் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து 20%ன்னு வரும். ஃபிராக்ஷன் சதவீதத்தை ஃபிராக்ஷனா மாத்தணும்னா டிவைடட் பை 100, ஃபிராக்ஷனை சதவீதமா மாத்தணும்னா இன்டூ 100. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2018ஆம் ஆண்டில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000 இருந்தது. இது ஆண்டுக்கு 12% என்ற விகிதத்தில் அதிகரித்தால் 2019ஆம் ஆண்டில் மக்கள் தொகை என்னவாக இருக்கும். ஸோ 2018, 2019. 2018ல எவ்வளவு சொல்றாங்க, 2,25,000. ஒரு வருஷமா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 12% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபார்முலா இல்லாம ஆன்சர் பண்ணலாம். ஸோ 2,25,000 கூட வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், பெர்சன்டேஜ்னாலே 100 தான் பேஸா வச்சு எடுக்கணும். ஸோ 100 + 12% என்னது, 112%. இதை நீங்க மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 225,000 × 112/100.
0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்து 252,000 கிடைக்கும். கம்மியாகுதுன்னு சொன்னால் நீங்கள் 100ல வச்சு அப்படியே கம்மி பண்ணி அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை வந்து 30,000ன்னு சொல்லிட்டாங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன? இங்க வந்து 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. போன கொஸ்டின்ல 1 வருஷம்னு சொல்லியிருக்காங்க, இங்க வந்து 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட மதிப்பு வந்து 5% வந்து கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பெர்சன்டேஜ்னாலே 100 தான் பேஸா வச்சு எடுப்பீங்களா? ஸோ 5% வந்து கம்மியாகுதுன்னா நமக்கு வந்து 95% கிடைக்கும். 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30,000 கூட வந்து நீங்க 3 வாட்டி 95% மல்டிபிள் பண்ணா போதும். அதுதான் நம்மளோட ஆன்சர். புக்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே சேம் கான்செப்ட்ல நீங்க வந்து போட்டுடலாம். அப்போ 30,000 இன்டூ 95/100 இன்டூ 95/100 இன்டூ 95/100. 0 கேன்சல் 0 கேன்சல். 5 இன்டூ 19 தான் 95. 5 இன்டூ 20 வந்து 100. நெக்ஸ்ட் 5 இன்டூ 4 வந்து 20. 5 இன்டூ 19 வந்து 95. இதுக்கு மேல இதை வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 25,700 சம்திங் பாயிண்ட்ல வரும். நீங்க டெஸ்ட்ல சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பாயிண்ட்ல வந்தாலும் 257 அப்படின்னு அப்ராக்ஸா இருக்கிறது ஆப்ஷன் சி தான். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 20% அதிகமாக இருந்தால் பியின் சம்பளம் ஏயின் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும்? இந்த மாடல் தான் மேல நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பக்கத்துல வந்து அதிகரிக்குது இல்லைன்னா கம்மியாகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 20% அப்படின்றது வந்து 1/5ன்னு மேல பார்த்தோமா, அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ வந்து அதிகமாகுது. ஸோ நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும்? மேல நியூமரேட்டர்ல வந்து 1 போட்டுருவீங்க, டினாமினேட்டர்ல வந்து அதிகமாகுதுன்னா இந்த 1ஐயும் 5ஐயும் பிளஸ் பண்ணி 6ன்னு போடுவீங்க. ஸோ 1/6 இன்டூ 100 தான் நம்மளோட ஆன்சர். இதையும் நீங்க டெம்ப்ளேட் மாதிரி 1/6ஓட வேல்யூ 16.66%ன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 1 அப்படின்றது வந்து 100%, ஏன்னா 1/1. 1/2 அப்படின்றது வந்து 50%. 1/3 அப்படின்றது வந்து 33.33%. 1/4 அப்படின்றது வந்து 25%. 1/5 அப்படின்றது வந்து 20%. 1/6 அப்படின்றது 16.66%. 1/7 வந்து 14.28%. 1/8 வந்து 12.5%. 1/9 வந்து 11.11%. 1/10 வந்து 10%. இது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1/25, 1/30, 1/40 வரைக்கும் படிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதுல வந்து ஒரு 10% தான் படிக்கிறோம். ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே வந்து நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். கொஷின்: ஒரு மாணவர் தேர்ச்சி பெற 40% மதிப்பெண்கள் பெற வேண்டும். ஸோ அப்போ பாஸ் மார்க் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 40%. அவர் 178 மதிப்பெண்கள் பெற்று, ஸோ அவர் வந்து 178 எடுத்துட்டாரு, 22 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். இதை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது அவர் வந்து 178 எடுத்துட்டாரு, 22 மார்க் இல்லாம அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அப்போ இந்த 178 கூட இன்னும் ஒரு 22 இருந்தா அவர் வந்து பாஸ் ஆயிருப்பாரு. கரெக்டா? இதுதான் கொஸ்டின்ல இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வச்சு நீங்க என்ன சொல்லலாம்? பாஸ் மார்க் அப்படின்றது 200 அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். ஸோ தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? அதிகபட்சம் அப்படின்னாலே எப்பவுமே 100% தான். ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? அப்போ 40%ஓட வேல்யூ வந்து நமக்கு 200ன்னு கொடுத்துட்டாங்க. 100% என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இந்த எக்ஸ் வந்து இங்க மேல போயிடும், இந்த 40 வந்து இங்க கீழே வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 200 அதே இடத்துல இருக்கும், 40%. இந்த 100 இங்க மேல வந்துடும். ஸோ இன்டூ 100%. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆகும், 0 கேன்சல் ஆகும். 4 இன்டூ 5 தான் 20. ஸோ 4 இன்டூ 50 தான் 200. அப்போ எக்ஸ் வந்து 50 இன்டூ 10 வந்து 500. அடுத்த கேள்வி: 200ன் 37% என்ன? பெர்சன்டேஜ்ல ஒரு சின்ன ரூல் இருக்கு. அதாவது எக்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். இதை வந்து நீங்க இப்படி ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, 200ஓட 37% என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 200ஓட 37% நீங்க வந்து 37ன் 100% மாத்தி எழுதலாமா?
இது வந்து சின்ன கொஷின், ஸோ நீங்க எப்படி வேணா ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த லாஜிக் வேற எங்கேயாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஷின் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது 37ஓட 200% என்னன்னு கேட்கறாங்க. அந்த நம்பர் தான் வந்து 100% நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரிஜினல் நம்பர். ஸோ 37ஓட 200% என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 100% 37னா 200% என்ன 74. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இந்த ரூலுக்காக தான் இந்த கொஷின் நான் எடுத்திருப்பேன். பட் இதை நீங்க வந்து நார்மலா கூட ஆன்சர் பண்ணலாம். டஃபா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட வந்து பெர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு. அதாவது நம்ம எல்லா மாடலும் கவர் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ இதுல வந்து எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்டா 1 2 அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து 3 நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்க வந்து எவ்வளவு செக்ஷனா பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 1 2ன்னு பிரிச்சிருக்காங்களா? இப்போ இந்த 2யும் 1யும் நீங்க பிளஸ் பண்ணா போதும், அதுதான் நமக்கு ஆன்சரா வரும். ஸோ இதே 3 வந்துச்சு பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து அந்த ஃபார்மெட்ல தான் இருக்கு. அப்போ 1 2 3 4. ஸோ இதை நாலுத்தையும் நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருமா? 1 + 2 + 3 + 4, அதான் நம்மளோட ஆன்சர். கவுண்டிங் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் 99% வந்து ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சு தான் அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம்னு கவுண்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஸோ இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு போயிடணும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல வந்து எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிகலா எவ்வளவு செக்ஷனா பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2ன்னு பிரியுதா? ஸோ 2 + 1 என்னது 3. நெக்ஸ்ட் ஹரிசாண்டலா எவ்வளவு பிரியுதுன்னு பாருங்க. இங்க 1 வந்து பிரிஞ்சிச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம். இங்க 1 வந்து பிரியுது. இதையும் நீங்க வந்து 1 2ன்னு பிரிக்கலாம். 2 + 1 என்னது 3. ஸோ டோட்டலா இதுல வந்து அப்போ நமக்கு 6 முக்கோணங்கள் இருக்கு. இங்க அப்ளை பண்ண போறோம். 1 2 3 3 4 5 6. திரும்ப 1 2 3 3 4 5 6. திரும்ப 1 2 3 3 4 5 6. ஸோ டோட்டலா வந்து நமக்கு 18 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வெர்டிகலா வந்து 3 லைன் இருக்கு. கீழே இருக்கிற லேயரை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1 2 3 4. டோட்டலா கவுண்ட் பண்ணா நமக்கு வந்து 10 கிடைக்கும். மேல நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு மட்டும்தான் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க 1 2 3ன்னு போட்டுட்டு 4லாம் போடக்கூடாது, ஏன்னா 3 லைன் தான் இருக்கு. அப்போ டோட்டலா 3 + 2 + 1 என்னது 6 வருமா? அதை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணா போதும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 10 + 6 என்னது 16. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஸோ இதுல என்ன ட்ரிக்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது 2 சைட்ல இருந்து ஏதாவது 2 பாயிண்ட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. 2 பாயிண்ட்ல இருந்துமே வந்து சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க இருந்து 1 2 3 லைன் போகுது. அதே மாதிரிதான் இங்க இருந்து 3 லைன் வந்திருக்கும். ஸோ 2 பாயிண்ட்ல இருந்தும் சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்திருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிடுங்க. 1 2 3ன்ட்டு. மேல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணாலும் 1 2 3 அதே தான் வரும். சரிங்களா? இங்க பாருங்களா, 1 2 3 4. இதுல வந்து டோட்டலா நமக்கு வந்து 4 இருக்கா? இதுல வந்து டோட்டலா நமக்கு 3 இருக்கு. ஸோ டோட்டலா எவ்வளவு இருந்தாலும் அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு இருந்தாலும் கியூப் தான் பண்ணணும். ஸோ 3 × 3 × 3 என்னது 27. அதான் நம்மளோட ஆன்சர். இங்க 4 × 4 × 4 என்னது 64. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு கிடைக்குதோ அதை வந்து நீங்க கியூப் பண்ணணும். கொஸ்டின். கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்போ நமக்கு வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துட்டு எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்களா? இங்க 1 2 3 4 டோட்டலா 4 பக்கம் இருக்கு. அது கூட இன்டூ 2 நீங்க பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 8 வருமா? இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது இந்த கொஸ்டினோட ஆன்சர் 8. இந்த கொஸ்டின்ல பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. 8 இருக்கு. 8 × 2 என்னது 16. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே பேட்டர்ன் தான். 1 2 3 4 5 6 7 8. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம தனியா பார்த்துக்கலாம். போன கொஸ்டின் மாதிரியே தான் இது. அப்போ 8 சைடு இருக்குன்னா 8 × 2 என்னது 16. அப்போ இதுல வந்து 16 முக்கோணம் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு 16 இருக்கும், இங்க ஒரு 16 இருக்கும். ஸோ 16 16 16. இதோட நீங்க வந்து முடியக்கூடாது. எப்பவுமே வந்து கொஸ்டின்ல இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அங்க வந்து ஏதாவது முக்கோணங்கள் ஃப்ரேம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதாவது இங்க பாருங்களேன், 1 2. நெக்ஸ்ட் இங்க 3 4. ஸோ அட்டாச் ஆகிறனால எக்ஸ்ட்ரா ஒரு 4 முக்கோணங்கள் இருக்கு.
நமக்கு ஆன்சர் வந்து 52ன்னு வரும். இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷனுக்கு வந்து ஆல் கரெக்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இதில் வந்து எவ்வளோ முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ட்ரையாங்கிளை வச்சு இந்த ஸ்டார் ஃபார்மெட்டில் 2 கொஷின் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணா எக்ஸாம் ஹாலில். ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆம் வச்சு ஒரு ஸ்டார் இருக்கும், இல்லைனா 6 ஆம் வச்சு இருக்கும். ஸோ 5 ஆம் இருந்தாலே ஆன்சர் வந்து 10 தான், 6 ஆம் இருந்தாலே ஆன்சர் வந்து 8 தான். இதுவும் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5 இருந்தால் இன்டூ 2 போட்டுக்கோங்க. அப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 ஆம்ஸ் இருக்கா. 5 இன்டூ 2 என்னது 10. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க 1 2 3 4 5 6 6 ஆர்ம்ஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 8 ட்ரையாங்கிள். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல வந்து எவ்வளவு முக்கோணங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கும் வந்து ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டை பாருங்க. 1 2 3 4 இருக்கா. இதை வந்து இப்படி நீங்க எழுதிக்கோங்க. 1 2 3 4. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 1 வந்து இங்க அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1 கூட இந்த 2 ஆட் பண்ணி அதை வந்து இங்க போடணும். 1 + 2 என்னது 3. நெக்ஸ்ட் இந்த 3 கூட இந்த 3 ஆட் பண்ணி அதை இங்க போடணும். 3 + 3 என்னது 6. நெக்ஸ்ட் இந்த 6 கூட இந்த 4 ஆட் பண்ணி அதை இங்க போடணும். 6 + 4 என்னது 10. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணா 10 16 17 18 19 20 வந்துருமா. இதோட வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் வந்து இப்படி கீழே இருந்து இப்படி மேலே வந்து நீங்க போங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்ட்டை வந்து விட்டுறணும், அதாவது கவுண்ட்ல எடுக்கக்கூடாது. செகண்ட்ல இருக்கிற பார்ட்டை கவுண்ட் பண்ணணும். தேர்டை விட்டுறணும், ஃபோர்த்தை எடுக்கணும். அதாவது 1 விட்டு 1 வந்து எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எடுக்கக்கூடாது. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மீதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு 20 வந்துருச்சா. அது போக இங்க ஒரு 6 + இங்க ஒரு 1. ஸோ 6 + 1 என்னது 7. ஸோ ஆன்சர் வந்து 27. சரிங்களா. இந்த ஷேப்பை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன்ல இருந்தாலே இதுதான் நமக்கு ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது வந்து ஈஸியா நீங்க வந்து கவுண்ட் பண்ணிடலாமா மேனுவலாவே. இது வந்து 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து இங்க ஒன்று வந்து 8. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து இங்க ஒரு பெரிய முக்கோணம் வந்து 9. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல வந்து எவ்வளவு சதுரம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து முக்கோணம் தான். முக்கோணம் வச்சு தான் மேக்ஸிமம் ஒரு 95% கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த சதுரம் செவ்வகம்லாம் இருக்கும். ஸோ இங்க சதுரம் பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோ ஷேப்னு சொல்லுவாங்க. நமக்கு எஸ்ஐல இது முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ இப்போ இந்த ஷேப்ல இருக்குன்னு வைங்களா. 1 2 3 4 அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று வருமா 5. ஸோ இதுல வந்து 5 சதுரம் இருக்கு. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 5. இதே மாதிரி அப்படியே டிட்டோவா வெளியே ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து 2 வாட்டி அந்த 5 கவுண்ட் பண்ணா போதும். 5 + 5 அப்போ ஆன்சர் வந்து 10. சில டைம்ல வந்து அப்படியே 3 வாட்டி இப்படி கொடுப்பாங்க. அப்படியே 5 + 5 + 5 15. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஷேப் இருந்தா பேசிக்கா 5 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது இன்டூ எவ்வளவு கொடுக்குறாங்களோ நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? அதாவது ஸ்கொயர் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வந்து எவ்வளவு காலம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. நெக்ஸ்ட் இங்க இருந்து கீழே வந்து எவ்வளவு ரோ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோன்னு பிரிச்சிட்டீங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 4 × 4 என்னது 16 பிளஸ் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 3 × 3 என்னது 9 பிளஸ் இந்த 2யும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 × 2 என்னது 4. 1யும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 1 × 1 என்னது 1. ஸோ ஆன்சர் வந்து 16 25 29 30. ஸ்கொயருக்கு இதுதான் ஃபார்மேட். ரெக்டாங்கிளுக்கு லைட்டா சேஞ்ச் ஆகும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஸ்கொயர்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் நீங்க மல்டிபிள் பண்ணிப்பீங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து எவ்வளவு ஸ்கொயர் இருக்குன்னு கேட்கறாங்க. 1 2 3 4 5. 1 2 3 4. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த 4ஐயும் இந்த 5யும் மல்டிபிள் பண்ணிப்பீங்களா. 5 × 4 என்னது 20 பிளஸ் 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணிப்பீங்களா. 3 × 4 என்னது 12 பிளஸ் 2ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணிப்பீங்களா. 2 × 3 என்னது 6 பிளஸ் 1ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணிப்பீங்களா. 1 × 2 என்னது 2.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து தனியாக இருக்கும். ஏன்னா வந்து இது காலமும் ரோவும் ஈக்குவலாக இல்லாதனால, அந்த தனியாக இருக்கிறனால அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க நீங்கள். ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட்ல இருந்து கரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இதை கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20 + 12 வந்து 32, 32 + 6 வந்து 38, 38 + 2 வந்து 40. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சதுரங்க பலகையில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்கா இதுல வந்து எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு தெரியணும். 8 இந்த சைட்ல இருந்து நீங்க பார்க்கும் போதும் 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொன்னாலே சேம் கான்செப்ட் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஸோ இங்க இருக்கிற 8 நீங்க மல்டிபிள் பண்ணிப்பீங்களா? 8 × 8 என்னது 64. நெக்ஸ்ட் 7 மல்டிபிள் பண்ணுவீங்களா? 49. நெக்ஸ்ட் 6 மல்டிபிள் பண்ணிப்பீங்களா? 36. நெக்ஸ்ட் 5 மல்டிபிள் பண்ணிப்பீங்களா? 25. நெக்ஸ்ட் 4 மல்டிபிள் பண்ணும்போது 16. நெக்ஸ்ட் 3 மல்டிபிள் பண்ணும்போது 9. நெக்ஸ்ட் 2 மல்டிபிள் பண்ணும்போது 4, 1 பண்ணும்போது 1. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 204ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். கொஷின், கீழ்காணும் படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? ஸோ சதுரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோமா, செவ்வகத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதே தான். அதாவது எவ்வளோ காலம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. செவ்வகத்துக்கு நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த காலம்ல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட் பண்ணிடணும். 4 5 6 7 8 9 10 வந்துருமா? நெக்ஸ்ட் இந்த ரோல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். 4 5 6 7 8 9 10 வந்துருமா? ஆட் பண்ணிட்டு இந்த 10ஐயும் நீங்க வந்து மல்டிபிள் பண்ணணும். இன்டூ 10 என்னது 100. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சதுரமே வந்து கம்மியா தான் இருக்கு, ஆனா செவ்வகம் எப்படி 100 வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள். அதாவது சதுரம் எல்லாமே வந்து நம்ம செவ்வகமா கன்சிடர் பண்ணணும். அவங்க வந்து எப்போ வந்து அவங்க வந்து கொஸ்டின்ல வந்து கன்சிடர் பண்ணாதீங்கன்னு மென்ஷன் பண்ணா மட்டும் தான் அதை நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணலன்னா நம்ம அதையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற சதுரத்தையும் நம்ம எடுத்துப்போம், பிளஸ் செவ்வகத்தையும் நம்ம வந்து எடுத்துப்போம். அதனால தான் வந்து கவுண்ட் ரொம்ப அதிகமாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சதுரங்க பலகையில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? ஸோ சதுரங்க பலகைனா ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ சைடுன்னு தெரிஞ்சிச்சா? இங்க வந்து 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும், இங்க வந்து 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கும். ஸோ செவ்வகம் கண்டுபிடிக்க சொன்னாலே நான் என்ன சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிளஸ் பண்ணிடணும். பிளஸ் பண்ணா உங்களுக்கு வந்து 36 வரும். இந்த இடத்துலயும் கண்டிப்பா 36 தான் வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ 36 × 36. ஆன்சர் வந்து 1296ன்னு வரும். ஆப்ஷன் சி. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா செஸ் போர்டு அப்படின்னாலே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது சதுரம் எவ்வளோன்னு கேட்டா 204. இதுவே செவ்வகம் எவ்வளோன்னு கேட்டா 1296. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் படத்தில் எத்தனை இணைக்கரங்கள் உள்ளன? இணைக்கரம் கேட்டாலும் நீங்க வந்து இந்த செவ்வகம் இருக்குல்ல, அதாவது ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதே கான்செப்டை நீங்க வந்து அப்ளை பண்ணா போதும். அப்போ இங்க வந்து எவ்வளோ காலம் இருக்கு? 1 2 3 4. ரோ எவ்வளோ இருக்கு? 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க பிளஸ் பண்ணிப்பீங்களா? 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் 2 + 1 வந்து 3. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 30 வருமா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இப்படி தனியா பாருங்களா, அதாவது இந்த மேல இருக்கிற பார்ட்டை மட்டும் 1 2 3. இதை வந்து 4ஆ பிரிக்கலாம். 1 2 3 4ன்னு. 4 5 6 7 8 9 10. இதுல வந்து 10 இருக்கு. இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம், இந்த மாதிரி இருந்தாலே 10 அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல மட்டும் 10 முக்கோணங்கள் இருக்கு. இதுவும் அதே மாதிரி இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு. இதுவும் அதே மாதிரி இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு. ஸோ டோட்டலா இங்கே 30 வந்துருச்சா? அது போக ஏதாவது நம்ம கவுண்ட் பண்ணாம விட்டுருக்கோமான்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற இதை வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ இது வந்து +1 31. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போதே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ +1. ஸோ டோட்டலா வந்து நமக்கு 32 இருக்கும். ஓகே, இதோட நமக்கு டெஸ்ட் 1ஓட எக்ஸ்பிளனேஷன் முடியுது. பட் உங்களோட டிசைடிங் ஃபேக்டர் எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி தான், அதாவது உளவியல் பார்ட் தான். ஸோ நீங்க வந்து எந்த டெஸ்ட் எழுதினாலும் இந்த உளவியல்ல வந்து 57, சரிங்களா? இல்லை ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா 55ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு கீழே இதை விட கம்மியாகக்கூடாது, சரிங்களா? இதை விட நீங்க வந்து கம்மியாகாம பார்த்துக்கோங்க. நீங்க இந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, எந்த இன்ஸ்டியூட் டெஸ்ட் இருந்தாலும் சரி, எங்க போய் நீங்க டெஸ்ட் எழுதுறதானாலும் இந்த உளவியல் பகுதியில் உங்களுக்கு வந்து 57 விட மார்க் வந்து கம்மியாகவே கூடாது. இது வந்து ரொம்ப கான்சியஸா பார்த்துக்கோங்க. எல்லா டெஸ்ட்டுக்குமே இதை வந்து நீங்க நோட் பண்ணுங்க.
கூகுள் ஃபார்ம்ல கண்டிப்பா நீங்க பார்ட் பிக்கும் தனியா வந்து ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். நாங்களும் பார்த்துட்டு மார்க் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு நாங்க கால் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க வந்து உங்களுக்கு கைட் பண்றோம். இந்த டெஸ்ட் நம்பர் 2 ஓட எக்ஸ்பிளனேஷன்ல பார்ப்போம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம்னா இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வந்து கால் இல்ல வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல வாங்கி பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.